ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாரதநாராயணாய நமகா. இந்த விசுவாவசு வருஷமானது பூர்த்தியாகி புது தமிழ் புத்தாண்டானதை நாம் எல்லோரும் கொண்டாடுகின்றோம். ஆனால் அவற்றை முறையாக கொண்டாடுவதால் பலன்களோ அளவற்றவையாக இருக்கும். நீங்கள் தெரிந்த அளவுக்கு உங்களது ஊர்களிலே உள்ள பல இறை அடியார்களை வைத்துக்கொண்டு புத்தாண்டுகளை அந்தந்த ஊரில் உள்ள ஆலயத்திலே பஞ்சாங்கம் வாசித்து நிறைய பேருக்கு பஞ்சாங்கத்தை பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வு எடுத்து சொல்லி பஞ்சாங்க தானம் கொடுப்பதும், இந்த வருடத்தினுடைய பஞ்சாங்க நல் பலன்கள் தீய பலன்கள் எதாக இருந்தாலும் இறைவனுக்கு முன்பாக வாசிக்க வேண்டும். இது தற்காலத்தில் வர வர மறைந்து விட்டது என்று சொல்லலாம். பஞ்சாங்க தானம் என்றால் ஒரு காலத்திலே 2 ரூபாய்க்கு இருந்த பஞ்சாங்கத்தை தானம் கொடுப்பதற்கும் மனம் வரவில்லை. இந்த அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டுமே என்று பஞ்சாங்க தானத்தை ஒதுக்கி தள்ளிவிடுவதால் வீட்டில் சில நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் நடப்பதில் எத்தனையோ தடைகள் கோளாறுகள் மானம் போகின்ற பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் தற்காத்து கொள்ள வருடத்திலே வருகின்ற புது நாளிலே செவ்வாய்க்கிழமையிலே தேய்பிறையிலே வருகின்றது யமகண்டம் நேரம் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். யமன் வருகிறாரோ இல்லையோ, பயம், எப்பொழுது பார்த்தாலும் பயம் 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 எல்லாம் இருந்தும் நமக்கு அது முழுமையாக இருக்காது. வீட்டிலே அரிசி பருப்பு கடுகு உளுத்தம்பருப்பு வெல்லம் சகலமும் இருக்கும். சமையல் செய்வது யார்? அதற்கான மூலக்கூறான அக்னி சக்திகள் எங்கிருந்து வரும்? அக்னி பிரகாச சித்தர், தீப பிரகாச சித்தர், அக்னிலோக சித்தர், இப்படி அக்னி காயத்ரியை சொல்லி வழிபடுவதும் தினமும் ஒவ்வொரு ஊர்களிலே இப்பொழுதிலிருந்தும் சில சிறிய மற்றும் பெரிய யாகங்கள் ஹோமங்கள் இயக்கங்கள் சவுக்கட்டை என்கின்ற தவறான கட்டைகளை இல்லாமல் ஹோமத்திற்கு உரிய அரசு ஆல் புரசு மா பலா என்கின்ற மரங்களினால் செய்த சமைத்துகளை வைத்துத்தான் ஹோமம் செய்ய வேண்டும். தவறான நெய்களையோ பொருள்களையோ உபயோகப்படுத்தி ஹோமம் யாகம் யக்கியம் எது செய்தாலும் அதனுடைய பலன்கள் விபரீதமாக வந்துவிடும். பூமி காயத்ரி வாஸ்து காயத்ரியை அடிக்கடி சொல்லுங்கள். துர்கா ஸ்லோகம், துர்கா சுக்தம், துர்கா ஹோமம், இப்படி நம்மை காக்கின்ற கடவுள் எல்லை தேவதைகள் கிராம தேவதைகளை கண்டிப்பாக வழிபட இப்பொழுதில் இருந்தே ஆரம்பித்து விடுங்கள். காரணம், எல்லாம் இருந்தும் அக்னி பகவான் இருந்தும் நமது அந்த அக்னி நமக்கு சாப்பாட்டிற்கு உதவாது. இப்பொழுதெல்லாம் பொய் பித்தலாட்டம் ஏமாற்றம் வஞ்சகம் சூது ஒன்றை ஒரு பொருளை பல விதமாக மாற்றி மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்று ஒரு காலத்தில் சொல்லியது போல நாம் இனிமேல் எதிர்காலத்தில் வாங்குகின்ற தங்கத்திலும் பல தவறுகள் ஏமாற்றங்கள் நடைபெறும். தங்கத்தை போல ஒரு உலோகம் வந்து உலகத்தையே பாடாகப்படுத்தும். வெள்ளியை போல ஒரு லோகம் வந்து வெள்ளி என்று சொல்வார்கள். ஆகையினால் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவு இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். தங்கத்தை போல எத்தனையோ இருக்கிறது. வெள்ளியைப் போல மின்னுகின்ற உலோகங்கள் இருக்கின்றது. மிக கவனமாக இருக்கும். ஆசையே நமக்கு கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம். தேவையான ஆசைகளை பூர்த்தி கொள்வதில் தவறு இல்லை. அதிகப்படியான ஆசை பெரும் ஆபத்தை உண்டு பண்ணும். கணவனும் மணவனும் ஒருமித்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் கருத்து வேறுபாடுகள் நிறைந்த குடும்பங்கள் அநேகமாக இருக்கும். நான் சொல்லுவதை நீ கேள், நீ சொல்வதை நான் கேட்க மாட்டேன் என்கின்ற தனக்கு என்கின்ற ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், என்னால் தான் நீ உன்னால் தான் நான் என்ற நிலைக்கு வருவதில்லை. தானே ஒரு முடிவெடுத்து அதனால் விளைவுகள் பல தெரிந்த தொழிலையும் விட்டு தெரியாத தொழிலையும் தொட்டு அதனால் வந்த இழப்புகள் பலவிதமாக இருக்கும். வெளிநாடுகளில் வெளி தேசங்களில் இருப்பவர்கள் இந்த வருடத்திற்குள் அவரவர்கள் தேசத்திற்கு தாய் நாட்டிற்கு திரும்புவதுதான் நல்லதே தவிர வீணான சிரமங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது என்பது நமது சர்க்குரு சொல்லிய 2000 சொல்லப்பட்ட சித்த வேத வாக்கு. இதை மீறுபவர்களெல்லாம் அவர்களது கர்ம விடைகளை அவர்களை அனுபவிக்க வேண்டும். என்ன சொல்வார்? வழியை காட்டு, நீ குறுக்கே நிற்காதே, வேடிக்கை பார், விதியுடன் விளையாடாதே. இப்படி அன்றன்று உபயோகப் பொருட்களை வீட்டுக்கு
உலகத்திற்கு உபயோகப் பொருட்களை தானமாக தர்மமாக கொடுத்து வருபவர்களுக்கு ஏதோ ஒரு தற்காப்பு, சொல்லுமே உதவி, நிழல், தாகத்திற்கு ஏதோ குடிநீர், இவைகளெல்லாம் கிடைக்கும். இவைகள் எல்லாம் பதுக்கப்பட்டு ஏமாற்றுகின்ற காலம் வரும். எந்த உணவிலும் மிக பாதுகாப்பு, கவனம் தேவை. வெளி இடங்களுக்கு செல்லும்போது அதீதமான தற்காப்பு சக்திகள், நீங்கள் வழிபடுகின்ற தெய்வத்தினுடைய மந்திரங்கள், காயத்ரி ஸ்லோகங்கள், இவைகளை குறிப்பாக துர்க்கையை வழிபடுவதும், இப்படி காபந்து சக்திகளை தருகின்ற அதி அற்புதமான ஸ்ரீ நரசிம்மர் காயத்ரியும் பிரதோஷ நேரத்தில் வழிபடுவதும், பானகம் நீர்மோர் படைத்து தானம் கொடுப்பதும், சரபேஸ்வரரை கண்டிப்பாக வழிபட்டு ஹோமங்கள் யாகங்கள் செய்வதும், எப்பேற்பட்ட துஷ்ட நிலையில் இருக்கின்ற அசுர குணங்களில் இருக்கின்றவருடைய குணமானது மாறி சாந்த நிலைக்கு வருவதற்கு இப்பொழுதே ஏற்பாடு செய்யுங்கள். காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடாது. எல்லாவற்றையும் இழந்து நாம் வெறும் கையோட தெருவில் நிற்கும்போது நாராயணா கோவிந்தா என்று சொல்வார்களே, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று அவ்வாறு இருக்காதீர்கள். காரணம், எதிர்காலம் மிக மிக பொல்லாதது. நாம் மேலும் பல பரீட்சைகள், தேர்வுகள் எத்தனையோ எதிர்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டு எதிர்பாராத பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். உலகமே வியக்கும் அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு ஒருவருக்கு ஏற்படும். இது அதிசயமல்ல, இது தான் இறைவனுடைய கருணை. ஆகையினால் சிறுவர்கள், வயது உள்ளவர்கள், தகுதி உள்ளவர்கள் தனது பெரியவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பதும், பெற்றோர்களை மதிப்பதும், தினமும் தாய் தந்தையரை வணங்கி செல்வதும் தான் குழந்தைகளுக்கு பெரும் பாதுகாப்பு. ஆகையினால் தினமும் லக்ஷ்மி ஹயக்ரீவரை வணங்க வேண்டும். ஸ்ரீ ஞானானந்த மயம் தேவம் என்கின்ற மந்திரத்தை கண்டிப்பாக ஓத வேண்டும். இப்படி பூமிக்காரகனான வாஸ்து பகவானை தினமும் வழிபட வேண்டும். வாஸ்து நாள் மற்றும் வார வாஸ்து நாளை கண்டிப்பாக வழிபட வேண்டும். தினமும் ஆலயம் செல்வதுதான் சாலவும் நன்று. வீட்டிலிருந்து செய்கின்ற பூஜை உங்கள் இல்லத்தில் எந்த அளவுக்கு அந்த அதீத சக்திகள் இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆலயத்திலே பல கோடி மகான்கள், சித்தர்கள், யோகிகள் வருவார்கள். உங்களது இல்லத்திற்கு வருவார்களா என்றால் அதை நீங்கள் சிந்தித்து தான் செய்ய வேண்டும். இப்பொழுது திருவண்ணாமலையிலே கூட்டமானது அதிகரித்து கொண்டு வருவதற்கு காரணம், அங்கு ஒரு முக்கியமான தரிசனத்தை தெரிந்தோ தெரியாமலோ பல வருடங்களுக்கு முன்பு பார்த்து கொண்டே வருகிறார்கள். அதனுடைய பலன் 1க்கு 10ஆக, 10க்கு 100ஆக, 100க்கு 1000ஆக, 1000க்கு லட்சமாக பெருகி கொண்டே வருகிறது. அந்த தரிசனத்தை பார்த்தவர்களுக்கெல்லாம் என்ன 1க்கு 100ஆக கூட்டமாக லட்ச ஜனங்கள், பக்தர்கள் கூடி வருகின்ற தரிசனத்தையும் பார்த்து கொண்டுதான் வருகிறார்கள். இப்படி காமதேனு தரிசனம் பெற்ற எத்தனையோ அடியார்களும், கற்பக விருட்சம் தரிசனம் பெற்ற அடியார்களும் குபேர செல்வத்துடனும் வருகின்றார்கள். எத்தனையோ மகான்கள், சித்தர்கள், யோகிகள் உங்களுடன் கிரிவலம் வரும் பொழுது நீங்கள் கையை வீசி நடந்து கொண்டு அவர்கள் மேல் உராசி சில அவர்களுடைய மனவேதனைக்கு ஆளாகி திருவண்ணாமலை பலமுறை சென்று வந்தேன், ஒரு காரியமும் நடக்கவில்லை என்று சொல்கின்றவர்களுக்கு காரணம், கைகளை கூப்பிக்கொண்டு மலையை மட்டும் பார்த்து கொண்டு ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவே சிவ சிவ என்று சொல்ல வேண்டும். காரணம், பாரதியார் சொல்வார், கலியுகத்திலே காரணம் மாறும். இந்த திருவண்ணாமலையிலே நிற்பதற்கு இடம் இல்லாமல் அதீதமான கூட்டம் பெருகி வரும். ஆனால் ஒரு நாள் ஒரு காக்கா கூட இல்லாமல் அப்படியே இருக்கின்ற காட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னதை நாங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறோம். அந்த நிலைமையும் வந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். தொற்று நோய் உலகத்தையே ஆட்டி படைக்கும் போது அவ்வாறு பல கோயில்களை திறப்பதற்கு கூட ஆட்கள் இல்லாமல் போனதற்கு காரணம், கர்ம வினைகள், எதிலும் பணம், எதிலும் காசு, எதிலும் வியாபாரம் என்கிற நோக்கத்துடன் செயல்பட்டு அதையே பிரதானமாக கொண்டு வழிபாடு செய்கின்றவர்களும், இப்படி செய்கின்றவர்களுக்கும் சில பாவங்கள் அவருடைய குடும்பத்தையோ தலைமுறையினரையோ தாக்கும். ஆனால் தர்மோதி இரட்சகா, ஓடியிட்ட பிச்சையும் உவந்து செய்த அன்னமும் சாடிவிட்ட குதிரை போல தர்மம் வந்து காக்குவேன். பழைய
முறைகளை, இல்லற வாழ்க்கையை, அம்மி, ஆட்டுக்கல், விறகடுப்பு, கரியடுப்பு, இப்படி வீட்டில் வைக்கின்ற பாய்லர், ஆட்டுக்கல், இவைகளெல்லாம் பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன சந்தோஷத்திற்கும் தேவையான ஒன்றாக இருக்கும். இனி வெளிநாடுகள், வெளியூர்கள் செல்வதை முடிந்த அளவுக்கு காரண காரியம் இல்லாமல் குறைத்து கொள்ளுங்கள். சுற்றுலா, இன்ப சுற்றுலா, தேவையற்ற சுற்றுலா என்பதற்கு பாதுகாப்பு அற்ற ஒரு சூழ்நிலை நிலவுவதால் மிக மிக குழந்தைகள் முதல் பெண்களுக்கு பலத்த பாதுகாப்பு தேட வேண்டிய காலம் வந்துவிட்டது. ஆகையினால் யாரையும் நம்பி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை செல்லக்கூடாது, செல்ல வேண்டாம் என்று சித்தர்கள் எச்சரிக்கின்றார்கள். என்னதான் நாம் ஜாதகம் பார்த்தோம், ஜோதிடம் பார்த்தோம், கட்டங்களை பார்த்தோம், நாம் வரையும் சரி செய்தோம். ஆனால் நமக்கு அருகில் உள்ள அத்தனை பேருக்கும் அதே நிலை இருக்கின்றதா என்றால், ஒரே குடும்பத்தில் பல பேருக்கு 7.5 ஆண்டு சனியானது நடந்து கொண்டிருக்கும். ஆனால் அவர்கள் நல்லவர்களாக சந்தோஷமாக இருந்தாலும் அவர்கள் செய்ய வேண்டிய எத்தனையோ தர்ம காரியங்கள் தடைப்பட்டு நலன் எப்படி தெருவில் வந்து நின்னானோ, அப்படிப்பட்ட தர்மமே செய்த நலன் தமயந்தி எப்படி வந்தானோ அந்த நிலைக்கு வருவார்கள். காரணம், சனீஸ்வர பகவான். அதை நம்பி, சனீஸ்வர பகவான் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், கலியுக அதிபதி. அவருடைய பொருளானது இரும்பு. இது இரும்பில் பல விதமானது. இரும்பில் உபயோகப்படுத்துகின்ற கடப்பாறை, மண்வெட்டி, இது முதல் வாகனங்கள், வண்டிகள், இப்படி போக்குவரத்து சாதனங்களை பயன்படுத்துபவர்கள் மிக மிக கவனமாக இருந்து தற்காத்து கொள்வதுதான் புத்திசாலித்தனமே தவிர, எல்லாவற்றையும் ஒன்று ஒன்றாக சேர்த்து 100 100ஆக இழப்ப, ஆயிரக்கணக்காக இழந்து எல்லாவற்றையும் விட்டு பிறகு கண் கெட்ட பிறகு நான் என்ன செய்வது, என்னிடம் ஒன்றும் இல்லையே, வசதி இல்லை. வசதி இருக்கும்போது ஓடி ஓடி தான தர்மங்கள் செய்திருந்தால் இந்த கஷ்டம் வந்திருக்குமா என்று கேட்டால் மனம் மிகவும் வேதனைப்படும். ஆகையினால் இறைவனை கடவுளை நம்பினார் கைவிடப்படார். குருவை நம்பி கெட்டவர் யாரும் இல்லை. குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. இந்த பராபவ வருஷத்தினுடைய பலன்களை நீங்கள் கேட்கும்போது மிக மிக மனது வேதனை அடையும். உங்களுடைய பொருட்களை யாரை நம்பியும் இவர்கள்தான் நமக்கு செய்ய போகின்றார்கள், கொடுக்க போகின்றார்கள், காப்பாற்றப் போகின்றார்கள் என்று யாருக்கும் உங்களுடைய அன்புக்கு உரியவர்கள், நட்புக்கு உரியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். இப்படி பழைய சொத்துக்களை எல்லாம் பெயர் மாற்றி, ஊர் மாற்றி, திருட்டுத்தனமாக பொய் கையெழுத்து, போலி பத்திரம் தயாரிக்கின்ற உலகமாக மாறிவிட்டது என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் செய்த தர்மம் இருந்தால் அது உங்களை தேடி வரும். இப்படி நல்லவற்றை கேட்டு நல்லவற்றை செய்து மகிழ வேண்டும். சரபேஸ்வரர் பூஜை, நரசிம்மர் பூஜை நித்தியம் எப்பொழுதும் சொல்ல வேண்டும். காரிய சாதகத்திற்கு அனுமான் ஆஞ்சநேயமூர்த்தியை வழிபடுங்கள். அனுமான் சாலிசா படிங்கள். உடனே சொல்ல, எனக்கு தெரியும், எனக்கு சொல்லிவிட்டார் அப்படி என்று நினைக்க வேண்டாம். தினமும் குருவை நீ வணங்கினாயா? குரு சொன்னதில் ஓரளவுக்கு தினமும் செய்தாயா? ஏனென்றால் நமது வாத்தியார் சொல்வார், 10 பைசா எனக்கு வந்ததுடா, ஆனால் நான் செய்து முடிக்கும்போது அதிகப்படியாக ஒரு 5 பைசா செலவாகிவிட்டது, கடன் வாங்கி தர்மம் செய்தேன் என்று உதாரணமாக சொல்வார். ஆனால் அப்படித்தான் தனக்கு மிஞ்சி செய்கின்றது தான் தானமும் தர்மம். இனிமேல் பெண்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி கவலை பெறுகின்றவர்கள் மிக மிக அதிகமாக இருப்பார்கள். எங்களுக்கு ஆகிவிட்டது திருமணம், எங்களுடைய குழந்தைகளுக்கு ஆகிவிட்டது என்று சொல்பவர்களும் மிக கவனமாக குடும்பத்தை பாதுகாப்பாக ஓட்டி செல்வதற்கு அவர்களுக்கு இப்பொழுதே நீங்கள் பயிற்சி கொடுக்க வேண்டும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.